திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூறு மாணி முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷியர். புரட்டாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலாபலன்கள் நம்ம பிரசித்தியாக பார்த்துட்ருக்கோம். கடக ராசிக்கு நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி அப்படின்னு சொல்லும் போதே டக்குன்னு மைண்டுக்கு வருது, சார் அஷ்டம சனி எப்போ சார் மாறுது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு. கவலைப்பட வேண்டாம். அஷ்டம சனி உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 2025 வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே உங்களுக்கு மாற்றம் இருக்குது. ஆனாலும் படாத பாடு படுத்துது சார். வெளியிலலாம் சூப்பர் பிரமாதம் அப்படின்னு சொல்கிறேன். எங்கே பிரமாதம்? இந்த படுற பாடு தான் பிரமாதமாக இருக்குது. அனுபவம் இருக்குது பாருங்கள் சார், அது ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு பெரிய பாடம். ஆனால் அனுபவங்கிறது இப்படியா இருக்கும் அப்படின்னு நிறையா கடகராசி நண்பர்களுக்கு அஷ்டம சனியை பற்றி ஒரு கவலை இருக்கும். இந்த மாதத்தில் நிறைய அலைய விடும், நிறைய அலைச்சல்கள் இருக்கும். எதுவுமே மல்டி டாஸ்க் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது கடகராசிக்கு தான் பொருந்தும். பலகால் ராசியில் கடகராசி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அதிபதி சந்திர பகவான். சந்திரன் இருக்கங்காட்டி நிறைய யோசனைகள் நிறையா இருக்கும். ஆணாக இருந்தால் கூட எப்படி பெண்கள் எப்படி நிறைய சிந்தனை பண்ணுறாலோ அந்த மாதிரி நிறைய சிந்தனைகள் மனசில் ஓடும். மற்றவர்கள்ட்ட கேட்டு சில காரியத்தை எடுத்து பண்ணுவா. மற்றவர்கள்ட்ட கேட்டாலும் அவங்களுடைய யோசனை ப்ளஸ் உங்களுடைய சிந்தனை இரண்டையுமே சேர்த்து செயல்படுத்தக்கூடிய ஒரே ராசி கடகராசி என்பது. கொடுத்த வேலைக்கு காசெல்லாம் ரெண்டாவது சார், அந்த காரியத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பெரிய சாணக்கியர் புத்திப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அது கடகராசியை தான் நிறைய பேர் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நிறைய டிரான்ஸ்போர்ட்டுக்காக விரயங்கள் இந்த மாதம் நிறையா இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பிரயாணம் சார், அனாவசியமான பிரயாணங்கள் இருக்குது. பெரிய பெரிய ஆட்கள் பழக்கம் இருக்குது. ஆனால் பிரயோஜனம் அப்படிங்கிறது கடகராசி என்பவர்களுக்கு இல்லை. இது நிறைய நம்மளால் பார்க்க முடியுது. வீடு மாற்றுறது, இடம் மாற்றுறது, வேலை மாற்றுறது, தொழில் மாற்றுறது, புதிய விஷயத்துக்கு மாற்றுறது, எங்கேனும் போகிறது, இது போன்ற சில காரியங்கள். சார் குடும்பமே பிரிஞ்சிற சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களும் நிறையா பேர்த்த நம்மளால் பார்க்க முடியுது. சில வரக்கூடிய பணம் தடங்களாயிருக்கு. நான் இவாளை நம்பி இவங்ககிட்ட கொடுத்துட்டேன், நடுவில் மாட்டிக்கிட்டேன், இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவர்களுக்கு சிபாரிசு போடுறது போன்ற விஷயங்களில் கவனம் என்பது தேவை. தெய்வ நம்பிக்கை எப்பவுமே உங்களை அடுத்து 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 மெருகேற்றிட்டு வரக்கூடியதாக இருக்கும். புரட்டாசி மாதம் கடகராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில நகைச்சுவையாக பேசுகிற விஷயங்கள்லாம் அவள் சீரியஸாக எடுத்துப்பா. என்னை பார்த்து கிண்டல் பண்ணுறா, அவளுக்கு வயசு என்ன, என் வயசு என்ன, என் வயசு என்ன, அவள் வயசு என்ன அப்படின்னு பல பேர் கிண்டல் கேலி பண்ணுறது. ஆனால் உங்களுக்கு குரு எப்பவுமே சாதகமாக இருக்கங்காட்டி பெரிய தலை போகிற பிரச்சனை வந்தாலும் பனி போல் அது மாறக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துன்னு இருக்கு. இந்த மாதத்தில் ஏதேனும் ஸ்டேஷ்னரி சம்பந்தமான, குழந்தைகளுக்கு படிப்பு சம்பந்தமான ஏதேனும் பணம், அந்த பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த வியாபாரம், புக்ஸு, லைப்ரரி, காலேஜ், லெக்சரர், ப்ரொஃபஸராக இருந்துருக்கோம், பிரின்ஸிபலாக இருந்துருக்கோம், காலேஜ், ஸ்கூலெல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு புது விஜயமான ஏற்பாடுகள்லாம் மனசில் பண்ணிட்டு இருப்பீங்க. கடகராசி அன்பர்களுக்கு வீடு கட்டுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடை புதுப்பிக்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள். நான் வேண்டான்னு சொல்கிறேன், காஸ்ட்லியாகவும் வாங்கிவிட்டா கிரெடிட் கார்டு தான் எனக்கு இப்போ மனசாக படபடக்க வைக்குது. கடகராசி அன்பர்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப கவனம் தேவை. பின்னாடி கட்டிடலான்னு டேட்டை மறந்துடக்கூடாது. பின்னாடி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரெடிட் கார்டையும் மறந்துடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி அன்பர்கள் பணம் பொருளாதாரத்தில் கவனம் தேவை. பிறரை ரெஃபரன்ஸ் பண்ணும் பொழுது நாம் நண்பர்களை கனெக்ட் பண்ணி விடுவோம், பேச விடுவோம். அவா 2 பேர் பேசின்னு இருப்பா, உங்களை விட்டுருவாங்க. நான் தான் சொன்னேன் பற்றியா, நம்மளுக்கு தெரியாமே இதை பண்ணுறாங்களே அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும்.
கடகராசி அன்பர்கள் பெற்றவர்கள்ட்ட எப்போவுமே ரொம்ப என்னதான் நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தாலும் கோபம் இருந்தாலும் அவங்ககிட்ட பேசும்பொழுது கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய வயது வேற, அவங்களுடைய வயது வேற. நம்ம யதார்த்தமாக பேசி அவங்க மனசில் ஒரு டப்புன்னு ஒரு விஷயம் பற்றப்பட, சரி என்னடா என் புள்ள இப்படி பேசுகிறாள், என் பொண்ணு இப்படி பேசுகிறாளே அப்படின்னு இருக்கக்கூடாது. மருமகள் மாமனார் மாமியார்கிட்ட ஒருவேளை உங்களுக்கு கடகராசியாக இருந்தால் அவங்க ஏதான ஒரு வார்த்தை சொன்னால் அது ரொம்ப சொடிக்குது, வெளியிலலாம் ரெஸ்பெக்ட் இருக்குது, வீட்டில் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு நினச்சேன், மருமகன் அப்படி நினச்சேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நேரம் காலம்தான் அதை நம்ம பண்ணுது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதம் அமாவாசை பித்ரு காரியங்கள்லாம் கண்டிப்பாக எடுத்து பண்ணுறது உங்களுக்கு ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. சில பேர் இடமாற்றம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு தாராளமாக இடமாற்றம் பண்ணலாம். உங்களுக்கு பண வரவுகளும் முன்னேற்றங்களும் இருந்துட்டு இருக்கு. இடமாற்றம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன், காரியமே நடக்க மாட்டேங்குது, அதனுடைய ஃபோர்ஸில் அப்படியே விட்டுருங்க. பெரும் முயற்சி பண்ணி அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. வெளிநாடு வாய்ப்புகள்லாம் ஆன்சைட்டெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வீடு கட்டி பாதியில் நிற்குது சார், இன்ஜினியருக்கு பணம் கொடுக்கணும், இன்ஜினியர் கூட பெரிய போராட்டமாக சமரசமாக போயிடுறது நல்லது. இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் நமக்கு போராட்டம் வரும், அது லாபத்தோடு வந்ததுன்னா சந்தோஷம்தான். இப்போ நம்ம கட்டிடுற வீடு பின்னாடி கட்ட முடியுமான்னு யோசிச்சோம்னா ரொம்ப கடினம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் ரொம்ப மெத்தையில் தூங்கிட்டு இருப்பா, திடீர்னு கீழே படுக்கிற பார்த்தே என் நிலை என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தியா அப்படின்னு யோசிப்பா. எல்லாம் ஒன்றும் கிடையாது, திருப்பி போய் தூங்க வேண்டியது, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சில நேரங்களில் இந்த ஆல்டர்னேட்டிவை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுவா. நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமான்னு அந்த பாஸ்ட்டை பற்றியே சிந்தனை பண்ணக்கூடியது. அப்படி இல்லாமல் ப்ரெசண்ட்லேயும் ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் வந்து ப்ரெசண்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஃப்யூச்சரில் ரொம்ப நல்லா இருக்கும். டைரக்டராக இருந்துட்டுருக்கோம், ப்ரொடியூசராக இருந்துட்டுருக்கோம், ஃபினான்ஷியராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இந்த மாதம் நல்லா இருக்குன்னு சொன்னால் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னேன். கிரெடிட் கார்டு போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனம் என்பது தேவை. கடன் வாங்கி ஒரு காரியத்தை பண்ணணும் போது கடன் வாங்கலாம், வீட்டுக்கு வாங்கலாம், பர்சனல் லோன் வாங்கலாம், பிஸ்னஸ் லோன் வாங்கலாம். கடனை தீக்கிறதுக்காக கடன், அது 2 தடவை 3 தடவை மல்டிபிள் ஆகக்கூடாது. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது. தெரியாத தொழில்கள் பிறர் சொன்னாங்கன்னா அதில் முதலீடு பண்ணுறத தவிர்த்துக்கிறது நல்லது. யார்கிட்டையும் மனைவியாக இருந்தாலும் சரி, கணவராக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி தெரியாமல் ஜாலியாக ஒரு சந்தோஷத்துக்காக மற்றவங்க முன்னாடி பேசிட்டிங்கன்னா அவங்க முன்னாடி என்ன சொன்னாங்கன்னு அப்படியே மனசுக்குள்ளே வச்சுட்டே இருப்பாங்க. இது கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் யதார்த்தமாக பேசுறது மற்றவங்களுக்கு இப்படி புரியக்கூடியதாக இருக்கும். அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் ஃபஸ்ட்டு அப்பாவுக்கு சொன்னேன், இப்போ அம்மாவுடைய ஆரோக்கியத்துலேயும் அக்கறை என்பது தேவை. அப்பாவுக்கு தோல் சம்பந்தமான உபாதை இருந்தால் அது ஜாஸ்தி ஆகும், அதில் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் மேல் படிப்பு எலக்ட்ரானிக் சம்மந்தமாக படிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள், மிகப்பெரிய ஒரு சூழ்நிலைகள் காத்துன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அரப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்க, யூஏஇயில் இருக்கீங்க, ஒரு கஷ்டங்கள் இருக்குது, அந்த கஷ்டம் மாதிரி உங்களுக்கு நல்லது ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும். முதலீடு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், பண முதலீடு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ முதலீடு கஷ்டமாக இருக்கும், ஆனால் கஷ்டப்பட்டு முதலீடு பண்ணும்போது பின்னாடி மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ட்ரெஸ்ஸு, செல்ஃபோன், கம்ப்யூட்டர், தொழிலுக்கு தேவையான பொருட்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க, இல்லைன்னா பிறருடைய கிஃப்டாவது உங்களுக்கு கிடைக்கும். கடக ராசி அன்பர்களுக்கு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கோவத்தை அடக்கி தலை புடைக்கிறது தான் மிச்சம். அப்பா என்ன வேண்டாம், எனக்கு அவ்வளோ கோபம் வருது, ஆத்திரம் வருது சார், இருந்தாலும் நம்ம பேசாமல் இருக்கணும்னு இருக்க, தப்பு கிடையாது. அந்த மாதிரி பேசாமல் இருக்கிறது நல்லது தான், ஏன்னா அது பிறரை பாதிக்காமல் இருக்கும், நம்மளும் பாதிக்காது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. குறிப்பாக வியாழக்கிழமை குரு பகவானை வேண்டிட்டிங்கன்னா ரொம்பவுமே அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக மனசில் படும். அதுவும் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், அதாவது நவக்கிரகத்தில் இருக்கிற குரு பகவானும் தட்சிணாமூர்த்தி சுவாமியும் வேண்டிக்கிறது கடக ராசி அன்பர்களுக்கு புரட்டாசி மாதம் அருமையான பலன்களை கொடுக்கும். நன்றி, நமஸ்காரங்கள்.